ஜானகி சந்தியா சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போதும் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. ரமணி பாட்டி வந்து ரகுராம் மனசை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற்ற ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. நீ சந்தியா மேலே தானப்பா கோவமாக இருந்த, மாயா என்ன தப்பு பண்ணா, அவள் சின்ன பொண்ணுப்பா, இதுவே தனலட்சுமி தப்பு பண்ணியிருந்தான்னு வச்சுக்கேங்க. அம்மா யாரை கூட கம்பேர் பண்ணுறது உனக்கு தெரியலையா? இல்லைப்பா, தனலட்சுமி வயசு தான் மாயாக்கும், அவள் வளர்ந்த இடங்கிறது வேறப்பா. அவள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட நம்ம மன்னிக்கிறது இல்லையா? அவகிட்ட வந்து முறுக்க கட்டிகிட்டு இருந்தா என்ன பிரச்சனை சொல்லி பார்ப்போம். நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தாம்மா. இப்போ எப்படிம்மா போகிறவளை தடுக்கிறது? இந்த குடும்பத்துக்கு மாயா முக்கியம், அவளை தான் என்னால் சொல்ல முடியும். அம்மாவோட ஆசையை வந்து நான் சொல்லிட்டேன், மாயா இந்த வீட்டில் இருக்கணும்னு. அப்புறமேட்டு உன் சௌரியங்கிற மாதிரி ரகுராம் மனசை வந்து மாற்றிட்டாங்க நம்ம ரமணி பாட்டி. தனலட்சுமி வந்து கேட்குறாங்க ரமணி பாட்டிக்கிட்ட, அப்பாட்ட எதுவும் பேசி முடிவை மாற்ற சொன்னீங்களா? கண்டிப்பாக ரகுராம் மனசு வந்து மாறும். நீங்கள் நடந்தது சொன்னீங்களா? சேச்சா, நடந்தது சொன்னால் அவன் துடிச்சு போயிட மாட்டானா? நடந்ததெல்லாம் சொல்ல, எனக்கு மாயா அந்த வீட்டில் இருக்கணும்னு நான் கட்டளை இட்டுட்டேன். நிச்சயம் என் பையன் கேட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து சொல்லிட்டு அவங்க மாட்டு போகிறாங்க. தனம், இந்த விஷயத்தை பற்றி நீ யார்ட்டையும் வெளியில் மூச்சு விடக்கூடாது, சரியா? நான் உன்னை தப்பாக நினைக்கல, ஆனால் இந்த வீட்டில் இருக்கிற வேறு யாரும் ஒன்றை தப்பாக நினச்சிடக்கூடாது, அதுக்காக தான் நான் உன்கிட்ட பேசுகிறேன், புரிஞ்சா சரின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டு கடந்து போகிறாங்க. சந்தியா ஃபோட்டோ வச்சுட்டு ரொம்ப எமோஷனலாக வந்து கதறி அழுகுறாங்க நம்ம ஜானகி அம்மா. சந்தியா, என்னை மன்னிச்சிருமா. கடைசி நேரத்தில் என்னால் யாரோட முடிவும் மாற்ற முடியுமான்னு எனக்கு தெரில, ஆனால் உன் பொண்ணை திருப்பி நான் உன்கிட்டயே கொடுக்குற மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு. அவள் வந்து சொல்கிறா, ஆத்மா இங்கே தான் இருக்கேன்னு. நீ என்னை மன்னிப்பியா? இங்கே தானே சுற்றி என்னை பார்த்துட்டு இருப்ப. நான் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன், கடைசி நேரத்துலையும் நான் போராடி பார்க்குறேன். ஆனால் என்ன பண்ணுறது, என் கையில் எதுவுமே இல்லைங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. நான் அவனுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்ற முடியாமல் போயிடுச்சேங்கிற மாதிரி வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. ரகுராம் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க, கடைசி நேரத்தில் போகிறவளை எப்படி தடுக்க முடியும்? அதுவும் அம்மா வந்து ஒரு காரியத்தை வந்து கேட்குறாங்கன்னா நிச்சயம் நிறைவேற்றாமல் இருக்க முடியாது. சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது மாயா வந்து மாடிப்படியிலேருந்து எல்லா லக்கேஜும் எடுத்துகிட்டு கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்ல போகிறேன். எல்லாரும் இவ்வளோ நாளாக வந்து ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தது தான், நான் ஊரை விட்டு போகிறேன். சில பேர் மனசு ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல மாயா, என்னம்மா சொல்கிற? நீ போகிறத பார்த்தா எங்கள் மனசு ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஜானகியம்மா. நான் எல்லாரையும் சொல்லியே சில பேருக்கு தானே சொல்கிறேன். சரி, பேர் சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்களா? பார்வதியாக இருக்கட்டும், அப்புறம் பத்மாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் சந்தோஷம் தரப்படுவாங்க நான் போனதை நினச்சி அப்படின்னு சொல்லும்போது, எப்படி நம்மளை கோத்து விட்றான்னு பார்த்தீங்களா? நீ பார்த்துக்கங்க, அவள் எப்போதும் கேடித்தனமாக தான் இருக்கா. ஏய், நீ என்ன பண்ண வச்ச காரியத்தினால நீ வீட்டை விட்டு போகிற, அதுக்கு எதுக்கடி எங்கள் பேரை வந்து உருட்டுற அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி, யாருக்கிட்டையும் நான் எதுவும் குத்துன்னு சொல்ல, ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட விஷயம் வந்து நடக்க போதில்லை, நீங்களாம் ஹாப்பியாக இருப்பீங்களே, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ரகுராம் வந்து ஸ்லோ மோஷனில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ரகுராம், அவளை இருக்க சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கஞ்சாடையில் வந்து பேசுகிறாங்க நம்ம ரமணி பாட்டி. மாயா, நீ எங்கேயும் போவேணாம், நடந்ததெல்லாம் நடந்துட்டு போகுது, இது எல்லாம் விட்டுத்தள்ளு, நீ இனிமேட்டு இந்த வீட்டிலே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ரகுராம் ஒன்று சிவராம கடுப்பாயிட்டாங்க. அண்ணா, அவளே இந்த வீட்டை விட்டு போகிறா, நீ எதுக்கு நான் தேவையில்லாமல் வந்து அவங்களுக்கு சும்மா வக்காலத்து வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. டேய், என்ன வார்த்தைடா பயன்படுத்துகிற, இது மாதிரிலாம் பேசாத, அவனுக்கு நாளும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ரமணி பாட்டி, என்னம்மா அண்ணனுக்கு வந்து சாதகமாக வந்து பேசுகிறீங்க, லிஸ்ட்லேயே இல்லையே அடேங்கப்பாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல பத்மாவும் பார்வதி, இப்போ ரகுராமும் ரமணி பாட்டியும் மாயா வீட்டில் தங்க வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம எந்த பக்கமாவது பேசணும், அப்புறம் அவ்வளோதான். ஆமாம், அதுவும் கரெக்ட் தான். சிவராமன் பேசிட்டு இந்த வீட்டில் இருந்துருவாப்புல, நம்ம பேசிட்டு இந்த வீட்டில் இருக்க முடியுமாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல மாயா என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே, இப்போ தான் வந்து வீட்டை விட்டு போகிறான்னு நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம், ஆனால் கடைசி நேரத்தில் இப்படி ஆகிடுச்சாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் தனலட்சுமி ஃபீலிங்காக எமோஷனலாக அவ்வளோ நேரம் வந்து அழுதுகிட்டு இருந்தவங்க இப்போ சந்தோஷப்படுறாங்க. அப்பா சொல்லிட்டாங்க, பாட்டியும் வந்து சொல்லிட்டாங்க, இனிமேல் பிரச்சனை இல்லை, மாயா இந்த வீட்டை விட்டு போக வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அவங்க பெருமிச்சு விட்றாங்க. அந்த இடத்துல ஜானகி அம்மாவுக்கு இந்த வார்த்தை வந்து கேட்டோன்னே அவங்க காதில் தேனாக பாய ஆரம்பிச்சிருது. உண்மையிலே நீங்களாங்க அந்த வார்த்தையை பயன்படுத்துனீங்க, எனக்கு தெரியுங்க, உங்களுக்கு மாயா வந்து இன்னொரு பொண்ணு மாதிரி தான் நீங்கள் நடந்துக்கிட்டு இருந்தீங்க. ஜானகி, அதான் இருக்க சொல்லிட்டேன்ல, நீயே வந்து இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் கிளம்புனது கிளம்புதாவே இருக்கட்டும், நான் இந்த வீட்டை விட்டு போனால் மட்டும்தான் என்னோடய ஃப்யூச்சரை வந்து நான் டெவலப் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இந்த வீட்டில் இருந்த வரைக்கும் கட்டுப்பாடெலாம் வச்சுருக்கீங்க, இன்னொன்று கண்ட மாரிக்கு என்னை கண்ணா அப்படின்னான்னு திட்டினீங்க, இது எல்லாத்துக்கும் நான் பல்ல கடிச்சிட்டு இருக்கேன், எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா நான் சொன்னாலும் உங்கள் காதில் எதுவும் கேட்காது. அப்படி இருக்கும்போது
நான் அதுக்கு தேவையில்லாமல் உங்கள்கிட்ட வாலண்டரியாக சண்டைக்குன்னு வந்து நிற்கிறேன். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் போய் தான் தருவேங்கிற மாதிரி வம்படியாக நிற்கிறாங்க. மாயா, தயவு செஞ்சு பழசெல்லாம் மறந்துடுவோம். நீ எங்கள் வீட்டில் ஒரு அங்கமாக இருந்துட்ட. அதனால் நீ எங்கள் வீட்டை விட்டு போகிறதே எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. இன்னொன்று, எனக்கே இப்படி இருக்கே, ஜானகிக்கு எப்படி இருக்கும்? அவங்களுக்காக தான் நான் இது மாதிரி முடிவு எடுத்தேங்கிற மாதிரி மொத்த விஷயத்தையும் ஜானகிக்காக பண்ணுறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பிளேட்டை திருப்பி போடுறாங்க நம்ம ரகுராம். அப்படிங்களா, சரி. ஆனால் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தானே உங்கள் 2 பேருக்குள்ளேயே வந்து விரிசல் வந்துச்சு. இப்போதைக்கு விரிசலாக இருக்குது. நாளைக்கு பெரிய பிரிவே ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்கிற மாதிரி தான் தனலட்சுமி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. சும்மானு இரு, என்னால் உங்கள் அப்பா அம்மா பிரியதாக இருக்க வேணாம். நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்டாகவே இருக்கலாம், சரியா? வேணா ஒரே ஒரு பெர்மிஷன் மட்டும் கொடுங்க. என்ன வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ஜானகி அம்மா. நானும் தனலட்சுமி அப்பப்போ ஃபோனில் வந்து பேசுகிறதுக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுங்க, அது போதும் எனக்கு.